ரெண்டு பேரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே இருந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருக்க அந்த கோளரங்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, பிளானட்டோரியம், அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து டைம் பார்த்தோம்னா ஒரு 3 மணி இருக்கும். இந்த இடத்துல வந்து கார் பார்க்கிங் பண்ணணும். காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு இப்போ 3:15 வந்து ஷோ ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. சரி, அதுக்கான டிக்கெட் வந்து வாங்கியாச்சு. இந்த டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னா பெரியவங்களுக்கு 50 ரூபா, சின்ன பையங்களுக்கு வந்து 25 ரூபா வாங்குவாங்க. 2 ஷோ காட்டுவாங்க. பேர்ட் ஷோ ஒன்று, அப்புறம் வந்து அந்த பிளானட்ஸ் இருக்க மாதிரி ஷோ ஒன்று. நம்ம எங்கே வந்திருக்கோம்? இந்த பில்டிங்கில் அந்த பிளானட் ஷோவும் 3D ஷோவும் வந்துட்டு நடக்கும். 3:15 தான் ஷோ. சரி, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த சைடில் சும்மா ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு. இது வந்து பார்த்தோம்னா ஒரு பால் ஒன்று, இரும்பு பந்து மாதிரி ஒன்று இருக்கும். அது அப்படியே சுற்றி இப்படியே ஃபுல்லாக மேலேருந்து வர மாதிரி இருக்கும். அது இப்போ கெட்டு போச்சுன்னு சொல்லி அதை வேலை பார்க்கணுன்னு ஒர்க்கிங்கில் இல்லை அப்படின்னாங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தோம்னா ஒரு குட்டி மினி ஜுராசிக் பார்க் மாதிரி இருக்கும். அந்த டைனோசர் ஸ்டாச்சு, அப்புறம் நிறைய டைப் ஆஃப் டைனோசர்லாம் இருக்கும்லே, அந்த குட்டி குட்டியாக உள்ளது, அப்புறம் குட்டையாக உள்ளது, அந்த மாதிரி அந்த ஸ்டாச்சூஸ்லாம் வந்து நிறையா இருக்கும். ஸ்டாச்சு தாம்மா, போமா. இது வந்து அவ்வளோவா ரொம்ப பராமரிப்பு இல்லாதனால அப்படி கிடக்குது. ஒரே பாசி பிடிச்சி போய் தண்ணி எல்லாம் இதாகி ஒரு மெயின்டெனன்ஸே இல்லை. இன்னும் நீட்டாக மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். தொடாத, உளுந்துரும். ஆதிரா வேணா. என்னது அது கையில்? உன் ஆட்டுக்குட்டி பேக்கு காட்டு. சொல்லி காட்டு. பெருமை உண்டு. காட்டு, உன் பேக் டூர் போடுவோம். காட்டு, ஆட்டுக்குட்டி பேக்கில் என்னென்ன இருக்குன்னு காட்டு. காட்ட மாட்டியா? குரங்கு மாதிரி தெரியலையே. மானு, அப்புறம் என்ன இருக்குது, யானை, டைனோசர். அவ்வளோதான். மெயின்டெனன்ஸ் பத்தல. இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த பார்க்கு. இது என்னது? கிளிப்டோன் ஹெர்பல் கார்டன். ஹெர்பல் தோட்டம்னு ஒன்றுமே இல்லையா? ஹெர்பல்லாம் கருவேப்பிலை இருக்குது, வாழை மரம். இது என்ன மரம்னே தெரியல. 4 மரம் இருக்குது. 4 கூட தான் இருக்குது. அவ்வளோதான். பெருசாக இதுவும் மெயின்டெனன்ஸ் இல்லை. அதனால் கொஞ்சம் டஞ்சனாக கிடக்கு. இங்கே வந்து நான் லாஸ்ட்டாக 7th படிக்கிறப்ப இங்கே வந்து, அதுக்கப்புறம் இங்கே இப்போ தான் வரேன். இப்போ வரைக்கும் இது அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பிளானட்டோரியம் ஷோ, சோலார் சிஸ்டம், அந்த ஷோ வந்து போட போகிறாங்க. 3:15 வந்து அந்த ஷோ. இப்போ அந்த ஷோக்கு தான் வந்து நம்ம போக போகிறோம். இக்ராமா, சூப்பர். எங்கே ஃபஸ்ட்டு வந்து இந்த பேர்ட் ஷோ, இந்த 3D ஷோ தான் வந்துட்டு வரும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போயாச்சு. எல்லாருக்கும் சேர்த்து வந்து ஒரே டிக்கெட் தான். அந்த 3Dக்கு அந்த கண்ணாடி மாதிரி கொடுப்பாங்கள்ல, அந்த ஷோ இது. சரின்னா டிக்கெட் வந்து காமிச்சிட்டு அவங்கவுங்க ப்ளேஸில் போய் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த 3D கிளாஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு 5 மினிட்ஸ் ஓடும். ஒரு பறவை வந்து மலையிலேருந்து பறக்கணும். அதுதான் இந்த ஷோ. கடைசியாக டைனோசர் வந்து பறக்க வச்சிரும். முடிஞ்சிச்சு. அதோட கண்ணாடியை மாட்டி பார்த்தா ஒரு கண்ணில் தெரியுது, இன்னொரு கண்ணில் வந்து கிளாஸ் கொஞ்சம் டேமேஜாக இருக்கனால ஒன்றுமே தெரியல. ஒரு கண்ணு மறைச்சிட்டு ஒரு கண்ணில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தான் இவங்க வந்துட்டு ஒரு சைடு இந்த கிளாஸை கவுத்து, இன்னொரு சைடு இன்னொரு கிளாஸை கவுத்து 4D அப்படின்னு சொல்லி அம்பழுத்துட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு கிளாஸ், எல்லா கிளாஸுமே அப்படி தான். ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் டேமேஜ் இருந்தால் கூட மாற்றிக்கலாம். எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? சரினா அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வழியாக அந்த 5 நிமிஷம் ஷோவை பார்த்துட்டு வந்துட்டு வெளியில் வந்தாச்சு. அடுத்து வந்து பிளானட்டோரியம், அந்த பிளானட்ஸ் அந்த ஷோ போனோம். பிளானட் ஷோ.
Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus, Neptune, and Pluto. நம்மளோட வெயிட்ஸ் ஆன் பிளானட். வெயிட்ஸ் அப்படியா? ஏ மூணுல தான் நம்ம வெயிட் 12 கிலோ. மார்ஸ்ல தான் 25 கிலோ. மெர்க்குரியில தான் 27 கிலோ. பூமியில வந்தா 25. நீங்க எங்க பாத்தீங்களா? எங்க? ஜூபிட்டர்ல ராண்டோரை பாத்துட்டீங்களா? போங்க உட்காருங்க. மேம் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துக்கலாம். ரவுண்டா இருக்கு மேல. அப்பதான் தெரியும் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து தெரியாதுமா, லாஸ்டா போணும். இங்க வா, இப்படி வா. உட்கார்ந்தாலும் தெரியும். படுத்துக்கோ. சாந்திக்கணும். இங்க வா, இப்படி வாங்க. ஏன் இப்படியா? நல்லா தெரியும்ல. ஓகே. சாந்திக்கு மேல பாத்தீங்கன்னா எல்லா நீ சாய் எப்படி உட்காரு. இங்க உட்காரு ஹாய்ரா. இதில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷத்துக்கிட்ட இந்த ஷோவே வந்துட்டு போச்சு. ஃபுல்லாக எல்லா பிளானட்ஸு, இந்த கிரகங்கள், அப்புறம் என்ன மில்கி வேயா, அது ஒவ்வொரு பிளானட்டோட ஸ்பெஷாலிட்டி, அப்புறம் வந்து அதோட தன்மைகள், இந்த மாதிரி நிறையா என்னென்ன இருக்கோ ஸ்பேஸை பற்றி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அது ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டாங்க. வா, இவர் குட்டி ஃபவுண்டைன் வச்சிருக்காங்களே. இங்கே குட்டி பார்க் இருக்கு. இங்கே இங்கே வா. ஆஹா, அடிச்சு போட்டுருவாங்க. போலாம் போலாம். இங்கே பார்த்துட்டு அங்கே போய் விளையாடலாம். ஒழுங்காகவே மெயின்டைன் பண்ணுறது இந்த பாசி பிடிச்சி தண்ணி பிடிச்சி நீட்டாக இருந்தால் நிறைய பேர் வருவாங்க. இப்படி கிடந்தால் 4 பேர் தான் வருவாங்க. வேடிக்கை அறிவியல் காட்சி கூடம். இதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸ். ஏதோ பட்டன் நமக்குன்னா ஒரு ரியாக்ஷன் மாதிரியே ஆகுது. இந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து அந்த ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து இந்த ஹார்ட்டை வந்து வெளியில் எடுக்கிறது பெரிய டாஸ்காக இருந்துச்சு. அப்படி இப்படி சுற்றி ஒரு வழியாக வந்துட்டு ரொம்ப நேரம் போராட்டத்துக்கப்புறம் வெளியிலையும் எடுத்தாச்சு. வெரி குட், சூப்பர். பாப்பா கையெடு. இக்கா டச் பண்ணாத. மெதுவா மெதுவா. இதெல்லாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்மந்தப்பட்டது. நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லாம் போயிடுவோம். வெயிட் பண்ண, தண்ணி வந்துட்டு இருக்கு. இப்படி வை. இங்கே வந்து இல்லை. ஹால்டா ஹால்டா. ஏய் ஏய், பிடிங்கிட்டு போயிடாதீங்க கையோட. ஆமாம் சரி. நீ என்ன பண்ணு. லைட் எரியுதா? உன் லைட் எரிஞ்சால் இவ்வளோ தூரத்துக்கு தெரியும். இங்கே பாரு, வால் பாரு. வாலா வெள்ளா? வெள்ளு. கிணறா உள்ள விழுக மாட்டோம். அதை அப்படி செட் பண்ணியிருக்காங்க. இது என்னது? துணைக்கோள் இயக்கம். பால் போடணுமோ? இங்கே அந்த இது ஹேண்டில் எடுங்க. நகர்த்து. இப்போ ரைட் டு லெஃப்ட். விட்டுருங்க. ஏய் கிரா
மிதக்கும் வந்தாம்ல. ஏய் இங்கே இருக்கிற பால் டச் பண்ணக்கூடாது. அதுவா பறக்கும், நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது. இருக்கிறா போதுவா. என்னது நெருப்பா கரண்டா? மின்வெளி உயரும் மின்வெளி. இதெல்லாம் கரண்ட் பாஸ் ஆகும். கரண்ட் தெரியாது. இங்கே என்னது இது? ஜம்பிங் டிஸ்காம்ல. இது வந்து இது மாதிரி போல பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் இயங்குமா அந்த மாதிரியா? காற்றின் இசை. வாங்க ஆர்டிஸ்ட். ஓ நம்ம தொடவே வேண்டாமா? டச் பண்ணாமலே இப்படி அந்த காத்துக்கு வருமோ? இங்க என்ன பண்ணணும்? இதுக்குள்ளே இதுக்குள்ள போகணும் போலங்க. இருங்க வரேன். நீங்கள் திறக்கணுமா திறக்கக்கூடாதா? ஏய் இருடி என்ன அது ஒன்றுமே தெரியல. தெரியல. எதுமா எங்கேம்மா இருக்க? இப்படி வரணுமா? கண்டுபிடிச்சிட்டியா? வெயிட் பண்ண, அங்கிட்டு போய் அம்மா ஃபோட்டோ எடுக்கிறேன். வெயிட் பண்ண. ஹாதிரா எட்டி பாரு. ஹாதிரா எடுத்துட்டேன். ஏய் வாடி. சூரிய கடிகாரங்களா? காரை இங்கே நிப்பாட்டிட்டு அப்படியே நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். ஒரு 1 hour இருந்தால் போதும். 1 hour அந்த அதாவது ஷோவை வந்து அந்த டைமுக்கு போயிட்டு ஷோவை சேர்க்காமல் ஒரு 1 hour போதும் இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு. மற்றபடி ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. அந்த பேர்ட் ஷோவுக்கு ஒரு 5 minutes, அப்புறம் அந்த பிளானட்டோரியம் அந்த சோலார் சிஸ்டம் ஷோக்கு ஒரு 10 minutes, 10 to 15 minutes அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பில்டிங் பார்க்கலாம், அப்புறம் இந்த பில்டிங், அப்புறம் அந்த பார்க்கு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை இங்கே பார்க்குறதுக்கு. இக்கற பாய் சொல்லு. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு vlog.